மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு. தேசிய மக்கள் சக்தி. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் 2024 தபால் மூல வாக்களிப்பிற்கான 3ஆம் நாள் இன்று. முட்டை இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல். குகதாசன் எம்பியை சந்தித்த ஆஸ்திரேலிய தூதுவர் தலைமையிலான குழு. யாழ் காங்கேசன்துறை நாகப்பட்டினம் கப்பல் இடைநிறுத்தம் அவதிக்குள்ளாகியுள்ள பயணிகள். விக்கி சொல்வதை தமிழர்களே கேட்பதில்லை, நான் கண்டுகொள்வேனோ. மக்களை முட்டாளாக்கும் அனுரவின் விஞ்ஞானவம். 650 ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அனுப்பவுள்ள பிரித்தானியா. தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு 3வது நாளாக இன்றும் இடம்பெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இம்முறை ஜனாதிபதி தேர்தல் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு 7,12,319 அரச பணியாளர்கள் தகுதி பெற்றுள்ளனர். தபால் மூலம் வாக்களிக்க இன்று வாய்ப்பு கிடைக்காத தபால் வாக்காளர்கள் இம்மாதம் 11 மற்றும் 12ஆம் திகதிகளில் அவர்கள் பணிபுரியும் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் தபால் ஓட்டுகளை பதிவு செய்ய மற்றொரு வாய்ப்பு வழங்கப்படும் என தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. இதன்படி சிரேஷ்ட பிரதி காவல்துறை அத்தியட்சகர் மற்றும் உதவி காவல்துறை அத்தியட்சகர் அலுவலகங்கள், காவல்துறை விசேட அதிரடிப்படை விசேட காவல்துறை பிரிவுகள் மற்றும் முப்படை முகாம்களின் சீருடை அணிந்த பணியாளர்கள் மற்றும் அந்த அலுவலகங்களில் உள்ள சிவில் ஊழியர்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் ஊழியர்களும் தபால் மூலம் வாக்களிக்க இன்று வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதேவேளை நேற்று முன்தினமும் தபால் மூல வாக்களிப்பு அமைதியான முறையில் இடம்பெற்றதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 3 மில்லியன் முட்டைகள் இந்த வார இறுதியில் நாட்டை வந்தடைய உள்ளன. இது தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக இலங்கை அரசு வர்த்தக பல்நோக்கு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். கொள்முதல் பணிகள் நிறைவடைந்து முட்டை இறக்குமதிக்கான விண்ணப்பங்கள் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறையின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் முட்டையை 40 ரூபாவிற்கு வழங்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். யாழில் சீரற்ற வானிலை மற்றும் நோய் தாக்கத்தினால் வெங்காய உற்பத்தியில் உரிய விளைச்சலை பெற முடியாது போயுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். வெங்காயத்தின் விலை கிலோவுக்கு 200 தொடக்கம் 250 ரூபாய் வரை விற்றால் மட்டுமே விவசாயிகளால் லாபம் காண இயலும். இருப்பினும் சந்தையில் வெங்காயம் கிலோவுக்கு 100 தொடக்கம் 150 ரூபாய் மாத்திரமே விற்கப்படுகின்றது. இதனால் பெருமளவு நட்டத்தை விவசாயிகள் எதிர்நோக்குகின்றனர் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவர் தலைமையிலான குழுவினர் தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். குறித்த சந்திப்பானது தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட பணிமனையில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பானது திருகோணமலை மாவட்டத்தில் தமிழர் எதிர்கொள்ளும் நிலச்சிக்கல் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் பற்றியும் அதற்கான தீர்வுகள் பற்றியும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதேவேளை சண்முகம் குகதாசனை ஐரோப்பிய ஒன்றியத்தில் தேர்தல் கண்காணிப்பு குழுவின் பிரதிநிதிகளும் சந்தித்துள்ளனர். குறித்த சந்திப்பானது நேற்று முன்தினம் தமிழரசு கட்சி மாவட்ட பணிமனையில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்து இடைநிறுத்தப்பட்டுள்ளமையினால் 103 பயணிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கப்பலில் போதிய அளவு எரிபொருள் இன்மை காரணமாக நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்து திடீரென இடைநிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக கப்பலில் ஏறியிருந்த பயணிகள் கப்பலில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டதுடன் பயணிகளுக்கு வழங்கப்படும் பயணச்சீட்டுகளை வேறு திகதிக்கு வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கப்பலுக்கு இதுவரை போதிய எரிபொருளை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை எனவும் அந்த கப்பல் காங்கேசன் துறைமுகத்தில் நங்கூரமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் சொல்வதை தமிழர்களே கேட்பதில்லை, நான் அவரையெல்லாம் கண்டுகொள்வேனோ என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார்.
தேர்தல் பரப்புரைகளுக்கு வடக்கு மாகாணத்துக்கு வருகை தந்த அனுரகுமார திஸ்ஸநாயக்க ஊடகவியலாளர்களிடம் கருத்துரைக்கும் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். அண்மையில் கருத்து தெரிவித்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன், அனுரகுமார ஜனாதிபதியாக தெரிவானால் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான திட்டங்களோ அல்லது சர்வதேச ஒத்துழைப்பையோ அவரால் பெற முடியாது. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டுமானால் அவர்கள் சீனாவின் உதவியை நாட வேண்டிய தேவை ஏற்படும். ஏற்கனவே நாடு சீனாவின் கடன் பொறிக்குள் சிக்கியுள்ள நிலையில் நாட்டு மக்கள் அதனை விரும்ப மாட்டார்கள் என்று விமர்சித்தார். இதற்கு பதிலடியாகவே விக்னேஸ்வரன் கூறுவதை தமிழர்களே பொருட்படுத்துவதில்லை, நான் ஏன் பொருட்படுத்த வேண்டும் என்று அனுர தெரிவித்துள்ளார். மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று கூறி தேசிய மக்கள் சக்தி நாட்டை ஏமாற்றிய போதிலும் அவர்களின் 232 பக்க விஞ்ஞானபத்தில் மாற்றம் தொடர்பாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அது வெற்று மாற்றமோட்டு மொத்தத்தில் அனுரவின் தேர்தல் விஞ்ஞானமும் மக்களை முட்டாளாக்குகின்றது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். DS சேனநாயகவும் SWRD பண்டாரநாயகவும் இணைந்து நாட்டின் சுதந்திரத்துக்காக ஸ்தாபித்த ஐக்கிய தேசிய கட்சி நாட்டின் பொருளாதார சுதந்திரத்துக்காக அனைவரையும் ஒன்றிணைத்து மீண்டும் பங்காற்ற ஆரம்பித்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டுக்காக ஒன்றுபடுகையில் கோஷமிடும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்த ஜனாதிபதி GL பீரிஸ், நாலகொடகேவா மற்றும் டலஸ் அழகப்பெரும போன்றோருக்கு முன்னுரிமை அளிக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியில் ஐக்கிய தேசிய கட்சி கொள்கை எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மொரவக்க பிரதேசத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற எழும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கான ஆதரவை உறுதிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு பிரித்தானிய ஏவுகணைகள் கொண்ட ஒரு தொகுப்பை அனுப்பவுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை பிரித்தானிய உள்துறை செயலாளர் ஜான் ஹீலி ஜெர்மனியில் நடைபெறவுள்ள உச்சி மாநாடு ஒன்றில் அறிவிக்கவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் உக்ரைனுக்கு பிரித்தானியாவில் இந்த உதவியானது உக்ரைனின் விமானப்படைக்கு பாதுகாப்பை மேம்படுத்துவதோடு பிரதமர் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கியின் நாட்டிற்கு புதிய பிரித்தானிய அரசின் ஆதரவை உறுதிப்படுத்தும் என்று ஜான் ஹீலி தெரிவித்துள்ளார். இதேவேளை உக்ரைனின் மக்கள் உட்கட்டமைப்பு மற்றும் நிலங்களை ரஷ்ய தாக்குதலில் இருந்து பாதுகாக்க பிரித்தானியா தயாரித்த இந்த ஏவுகணைகள் உதவும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் உக்ரைனின் பாதுகாப்புகளை மேம்படுத்தவும் ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு உக்ரைனின் முக்கியத்துவத்தை வலியுறுத்த குறித்த பங்களிப்பு உதவியாக இருக்கும் என்று பிரித்தானிய உள்துறை செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.